சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழியே கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டுக்கர நீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடனிசையில் தெரியும் நட்சத்திரங்களடே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிச்சன் ஆர்கனைசேஷன். இந்த மாதம் ஃபுல்லாகவே ஹாலிடேங்களா, அப்பப்போ நிறைய வெளில கிளம்புறதுனால ரொம்ப பெருசாக ஆர்கனைஸ்டாக பண்ணல. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆர்கனைஸ்ட். நிறைய டெமோவில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், டெமோவில் நல்லா இருக்குமா, ப்ராடக்ட்ஸ் எது வாங்கலாம், ஏன்னா அதை பார்த்தாலே டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குமா, ஆனால் எதை வாங்கலாம், காசு வேஸ்ட் ஆகிருமா, இது யூஸ் ஆகுமா, ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சரி, நமக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். நம்மளோட கிச்சன் டூரும் எடுத்திருக்கேன் டெக்கரேஷனுக்கு அப்புறமா. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாத்திரங்கள்லாம் ஒரு லோடு போட்டுட்டேங்களா, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ன்ட்டு இந்த சிஃப்டில் இந்த ஸ்ப்ரே புதுசாக பார்த்தேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே நல்ல கமகமன்னு ஊதுபத்தி மாதிரி வாசனை வேறு. அப்புறம் நம்மளோட இந்த சிம்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் மசிலோட இந்த ஸ்ப்ரே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே ஃபுல்லாக வெளில வந்துடுது. ரொம்ப ஸ்டெயினாக இருக்கிறதுக்குலாம் இந்த மிஸ்டர் மசில் நான் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணதும் நல்லா கிளியர் ஆயிடுச்சு, பளபளன்னு ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு கிட்ட இருக்கிற எல்லா கபடும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிஸ்காயிரும். ஸோ இந்த மிஸ்டர் மசில் ஒரே ஸ்ப்ரே தான், ஒரு சின்ன வைப் பண்ணதுமே ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு. ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஷெல்ஃப் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அதுக்கு மேலே எட்டாது. இந்த ஏணி போட்டு ஏறலாம் நமக்கு செட் ஆகாது. அதனால் எப்போவுமே எனக்கு அளவாக இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோரில் மேக்ஸிமம் என்னோடய ஸ்டோரேஜ் வச்சுக்குவேன். அப்புறம் இந்த நம்மளோட இந்த கிச்சன் டாப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு டெய்லி யூஸ் எல்லாமே அங்கேயே நான் யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் பாத்திரங்களெல்லாம் கழுவி தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி எல்லாமே ஃபுல்லாக நல்லா சூப்பராக பழுத்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதை தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். மிளகா செடி, அப்புறம் தக்காளி செடி, கார்ன் பார்த்தீங்கன்னா 3 கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் நினச்சே பார்க்கல, ஃபஸ்ட்டு தடவை சோள செடியை நான் வீட்டில் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது வைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வளருமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்துச்சு. அதே போல் தக்காளி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லா டைப்லேயும் இதெல்லாம் 1 பென், அதாவது 50p, நிறைய இந்த ஃபன் ஃபேரில் அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் நான் வாங்கினேன். அப்போல்லாம் நான் நம்பவே இல்லை, இதெல்லாம் வருமா, சும்மா கொஞ்ச நேரம் முளைக்கும், இல்லை தக்காளி காயிலேயே இதுவாயிரும்னு நினச்சேன். ஆனால் எல்லா தக்காளியும் சூப்பராக நல்லா பழுத்திருந்துச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட நான் தக்காளி பழம் எடுத்தேன். அது இல்லாமல் இன்னுமே ஒரு 2 கிலோ தக்காளி காயாக இருக்குது. இந்த தடவை ஃபுல்லாகவே தக்காளியை நல்லா ட்ரை பண்ணிடணும்னு சொல்லிட்டு இது டொமேட்டோ ஃபீட் ஒன்று கடையில் விற்கிதுங்க. அந்த டொமேட்டோ ஃபீடை தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் போட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக டீ தூள் இருக்கு இல்லைங்களா, அது, முட்டை ஓடு, அப்புறம் சிக்கன் கழுகுன தண்ணி, நிறைய என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சமையல் பண்ணுற அந்த கழுகுன தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அரிசி கழுகுன தண்ணி, இதுதான் நிறைய போட்டேன். அப்படியே தக்காளி அப்படியே வெயிட்டு தாங்காமல் அப்படியே சாஞ்சிச்சு, அப்படியே புதர் மாதிரி வந்துருச்சு நிறையாவே. கொஞ்சம் எனக்கு அந்த தக்காளி அந்த கட்டுறது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ செடி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மிளகா அவ்வளோ நல்லா வாசமாக இருந்துச்சுங்க. பொதுவாக நம்ம ஊர்லலாம் சட்னி அரைக்கும் போது அப்படியே அந்த மிளகாவோட வாசம் இருக்கும். ஆனால் ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாசமே வராத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த வீட்டில் நம்மளோட இந்த ஆர்கானிக்காக இதெல்லாம் நம்ம எந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் எதுவுமே போடலை. அதனால் அவ்வளோ நல்ல வாசமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வெந்தயக்கீரை, அப்புறம் கொத்தமல்லி, ஸ்பினாச்லாம் நிறைய அறுவடை பண்ணி நான் எடுத்தேன். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னும் நிறைய கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும்னு எனக்கு நிறைய ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் நம்மலாம் வச்சோம்னா வருதான்னு ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்து நம்ம இந்த கார்டனிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ரொம்ப நல்லா சந்தோஷமாகவும் இருக்குது அது பார்க்குறது. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்கும்போதே என் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் கெட்டில் எப்படி டீ போடுற உடையாதான்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டே இருப்பாங்க. வாங்கிலாம் தர சொன்னாங்க. ஆனால் இங்கே அவங்க யூஸ் பண்ணும்போது ஐயோ இல்லை எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இதில் டீ போடுறது நமக்கு ஓகே. ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்களுக்கு, ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. பட் நம்ம கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கழுகுறது இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம்
அவங்க நேர்ல அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, "நல்ல வேளை நான் வாங்கல" அப்படின்ட்டாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொதிக்கும்போது அது பண்ணும்போது டக்கு டக்குன்னு பயந்துக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு நாங்க டீ எல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணோங்களா, இதெல்லாம் இடையில ஒரு பிரேக் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இல்ல ஒட்டுக்க ஒரே மாரி எல்லாமே கிளீன் பண்றோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும்ல. இவங்களுக்குமே ஊர்லேருந்து, இந்தியாலேருந்து இங்க வரும்போது சமையல் பண்ணுவாங்க. ஒரு நேரம் சமையல் பண்ணுவாங்க. பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷர்ல போட்டுருவேன். ஸோ அவங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா சமைக்க சொல்லுவேன். இல்லனாலும் நான் வந்து குயிக்கா வந்து சமைச்சுருவேன். ஏன்னா, அப்பதான் அவங்க வேலை செய்யும்போது கொஞ்சம் எங்கேஜ்டா இருக்கும். அப்புறம் வெளில போவோம். ஸோ இது மாரி மாத்தி மாத்த இப்போதைக்கு இந்த 1 மாசம் வந்து கொண்டு போயிருக்கேன். இந்த மேக்னெட் ஷெல்ஃப் இருக்கு பார்த்தீங்களா? இத நான் டெமோல ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லு. உங்ககிட்ட வந்து எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் வந்து வுட்டன்குள்ள இருக்குங்களா? அதனால இந்த இடத்துல ஒட்டி வச்சிருக்கேன். அப்புறம் அடுப்புக்கு மேல வந்து எண்ணெய் பாட்டில்லாம் வைக்கக்கூடாதாமா அப்படின்னு எங்க மாமியார் சொன்னாங்க. அப்புறம் இது வந்து சிங்க் ஆர்கனைசர். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டிக் பண்ற மாரி வாங்குனேங்க. ஆனா அத விட இந்த கம்பி மாரி இருக்கு. அப்படியே சிக்குக்குள்ள மாட்டி விட்டுட்டேன். அடுத்து இந்த வெங்காய கூடை. ஆல்ரெடி நான் வந்து வால்ல வந்து ஒண்ணு இது ஐக்கியால வாங்கி செட் பண்ணது. இந்த பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில உங்களுக்கு 1, 2, 4 கூட குடுத்துருக்காங்க. அதோட மேல நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அப்படியே மேல ஃபுல்லா அந்த ஒர்ட்டா ஃபுல்லா பரப்பி விட்டுருவாங்களா, அதனால சாக்லேட்ஸ்க்கு, பிஸ்கட்ஸ்க்கு, மிக்சர் ஐட்டம்ஸு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வீலும் இருக்கு. நீங்க இங்க வந்து நகர்த்தியும் வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ரைஸ் டிஸ்பென்சர் நெறைய பேர் இதுவும் கேட்டுருக்கீங்க. இத நான் வந்து 5 கிலோ ஆல்ரெடி நான் வந்து 10 கிலோ அது ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த ரைஸ் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பேஸே எடுத்துக்காதுங்க. நம்ம கிச்சன்ல ரொம்ப முக்கியமா நம்ம படாஸா வாங்குனோம்னா ரொம்ப ஸ்பேஸ் அடைச்சுக்கும். இது ரொம்ப குட்டியா இருக்கும். நமக்கு இது மாரி பிரஸ் பண்ணோம்னா அரிசி எடுத்துக்கிறதுக்கு ஒரு கப்பு. இதில வந்து நமக்கு ஏதாவது அரிசி லாங் டைம் கெட்டு போகாம இருக்க, இந்த மாரி ஏதாவது கிராம்போ இல்ல பிரிஞ்சி இலைலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாரி அதுக்கு ஒரு தனியா செப்பரேட் ஹோலும் குடுத்துருக்காங்க. இந்த ரோலிங் இந்த ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் டாப் மேலயும் வச்சுக்கலாம். இது செல்ஃப் பார்த்தீங்கன்னா, இது நானே செட் பண்ணது. இந்த வீட்ல நாங்க வரும்போது கிடையாது. இந்த பூஜா ஷெல்ஃபும் இதுவும் நான் வந்து செட் பண்ணது. இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் இந்த மாரி ஓப்பன் ஷெல்ஃப் நம்ம ஊர்லலாம் சின்ன வயசுலாம் வீடுகள்லாம் இருக்கும். ரொம்ப டக்குனு இந்த மூடி போட்டு ரொம்ப இந்த அலங்காரம்லாம் எடுக்காம, டப்புன்னு போய் கொண்டு போய் வைக்கலாம். ஃபாஸ்ட்டா எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த 2 ஷெல்ஃப் வந்து நான் போட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வால் மவுண்ட்ல பட் இது வந்து நான் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சம்டைம்ஸ் வால் மவுண்ட்ல வைக்கும்போது, அந்த ஸ்டிக் வந்து எவ்வளோ நாளைக்கு தாங்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அப்புறம் ஒரு குட்டி குட்டி பேஸ்கெட். ஸோ இதான் வந்து டெமோலயே வாங்கிட்டு, ஃபுல்லாவே கிச்சன் எல்லாமே பழைய பொருள் எல்லாமே தூக்கி வீசியாச்சு. எல்லாமே ஃபுல்லா பாத்திரமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கிச்சனும் ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் நம்மளோட கிச்சன். இதோட பேர் வந்து பெனிசோலா கிச்சன் சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ இதுதான் அந்த டெமோல வாங்குனேன். நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்கும். இந்த மாரி ஒரு ஸ்டோரேஜ் ஷெல்ஃபு. அப்புறம் நம்மளோட வால்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவன், ஃப்ரிட்ஜு அப்புறமா வந்து கப்போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வால்ல ஃபுல்லாவே இன்பில்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அ இது வந்து 2 பார்ட்டா பெனிசுலா அப்படிங்கிறது 2 பார்ட்டா இருக்கும். ஸோ ஒரு பார்ட்ல நமக்கு இந்த டிஷ் வாஷர், அப்புறம் அடுப்பு, ஸோ இதெல்லாமே சிங்க் எல்லாமே இந்த சைட்ல இருக்கும். அதர் சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்க அப்படியே சும்மா அப்படியே விட்டுருக்கோம். அதுக்கு பதிலா வந்து பூஜா ஷெல்ஃப் மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம வேணா இங்க பார் சேர் மாரி போட்டு, நம்ம இங்க பிரேக்ஃபாஸ்ட் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இதெல்லாமே எதுக்கு இதெல்லாம் வால் மவுண்ட்ல நெறைய போட்டிருக்கேன்னா, நமக்கு ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு அளவா இருக்குன்னா, இந்த மாரி வால் மவுண்ட்ல போடும்போது நெறைய நமக்கு வந்து நடக்கிற ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். இல்ல நம்ம எல்லாமே ஸ்டாண்டு, கப்போர்டா வச்சு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அ இடத்தோட அந்த வால்யூம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ, அதனால தான் இந்த மாரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசா இருக்குன்னா, ஐலேண்ட் கிச்சன் மாரி போடலாம். பட் நமக்கு வந்து இது முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து இது ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நமக்கு யூஸ் பண்றதுக்கு. பட் இதில வந்து நமக்கு எப்பவுமே ஸ்கொயர் ஷேப் கிச்சன்ல ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடுகள்ல நீளமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த கிச்சன விட ஏன்னா, அதில நமக்கு நெறைய எவ்வளோ வேலை செய்யும்போது அதாவது நெறைய கிளீன் பண்ணும்போது கிளீன் ஆகாத மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் இதே இந்த மாரி ஸ்கொயர்லயோ இல்ல பெனிசுலா கிச்சன், ஐலேண்ட் கிச்சன் இருக்கும். இந்த கிச்சனோட பேர்லாம் முன்னாடிலாம் தெரியாதுங்க. நான் ஆஃப்டர் வந்து கிச்சன் செட்டப்க்காக நெறைய ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தான், ஸோ இந்த மாரி ஒரு ஒரு கிச்சனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஊர்ல கிச்சன் நம்மளோட மளிகை ஜாமான் வைக்கிற அளவுக்குலாம் நெறைய ஷெல்ஃபு, ஸ்பேஸ் எல்லாம் வச்சு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா காமனா இங்க எவ்ளோ பெரிய கிச்சன் இருக்குனாலுமே சரி, நமக்கு வந்து அளவான ஸ்பேஸ் தான் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் கட் பண்றதுக்கு இந்த சாப்பர், அப்புறம் பூண்டு கட் பண்றது, அதாவது பூண்டு நம்ம சாப் பண்றதுக்கு, இது வந்து ரீசார்ஜபிள் தான் நீங்க. ஸோ நமக்கு வந்து எதுவும் ப்ளக்ல நம்ம ப்ளக் பண்ண தேவையில்ல. ஸோ அது 2மே வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த வெங்காயம் கூட இங்க வைக்கிறதுனால
இந்த வீடியோவோட பாப்பாவுக்கு லாஸ்ட் வீக் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோங்க. ஸோ அதான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வெட்னஸ்டே தான் அவளோட பர்த்டே ஆகஸ்ட் 20த். இந்த தடவ பர்த்டேக்கு எதுவும் செலிப்ரேஷன்லாம் வைக்கணும்னு நினைக்கல. எப்பவுமே நாங்க ஊர்ல இருப்போம். ஸோ அதனால அந்த இடத்துல எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தடவ பார்ட்டி வந்ததுனால சரி வீட்லயே கேக் கட் பண்ணிக்கலாம். இல்ல யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில ஏதாவது நம்ம இங்க ஏதாவது இந்த சர்வேஷ் கூட செலிப்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு ப்ளே ஏரியால வந்து புக் பண்ணி அந்த மாரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்பவே மாட்டீங்க ஒரு 2டே நாள்ல அவங்களாவே ஹால் புக் பண்ணி, எல்லாமே சாப்பாட்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் தான் இந்த பர்த்டேக்கு வந்து கெஸ்ட்டா போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு நாட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாரி ஏன்னா நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் நடக்கும். நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நான் சொல்றேனே ஏன்னா சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். கண்டிப்பா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப சின்ன வயசுலேருந்து க்ளோஸா இருக்கிறவங்க, ஆனா நமக்கு சின்ன வயசுலயே க்ளோஸா இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கட்டத்தில நம்ம வந்து ஒரே டைம்ல எல்லாரும் க்ரோ ஆக மாட்டோங்க. ஒரு சிலர் வந்து காலேஜ் போவாங்க. ஒரு சிலர் வந்து வேற வேற இடத்துல படிப்பாங்க. ஸோ அந்தந்த டைம்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிரும். ஸோ நம்மளால வந்து கன்டினியூவா அவங்கள ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இருக்கவே இருக்காது. அதுவும் அப்ராட்லாம் வந்தவங்கலாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா ஸ்கூல் மீட்டப், காலேஜ் மீட்டப் சொல்லிட்டு இந்தியால இருக்கிறவங்க மட்டும் தான் பயங்கர ஆக்டிவா இருக்கோம். எப்படி ரிலேட்டிவ்ஸ்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுறாங்களோ, அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. அந்த விஷயத்த வந்து நான் இங்க திரும்ப எடுத்தேன் அப்படிங்கும்போது, ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நான் இங்க ஃபர்ஸ்ட் பிரைமார்க் வந்து ஏதாவது சும்மா டெய்லி யூஸ் ஏன்னா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாளுங்களா, அதனால ஏதாவது டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸு, பிஜாமாலாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, ஆனா இப்போ வின்டர் வந்ததுனால சம்மர்ஸ் ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாவே வந்து இப்போ ரேக் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லா இனிமே வின்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அடுத்த மாசத்துல. அதனால எதுவுமே புதுசா எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் டிகே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க ஏதாவது காட்டன் ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் அவ வந்து இவளுக்கு பார்ட்டி ட்ரெஸ்ஸு எதுவுமே நான் வாங்கல. எல்லாமே வாங்கி அவளுக்கு ஃபுல்லா பர்த்டேக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே நமக்கு ஹால்லாம் நமக்கு ஃப்ரீயா குடுப்பாங்க. இந்த மாரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு பெரிய இந்த மாரி லக்ஸரி அபார்ட்மெண்ட்லாம் இங்க இருக்கும். அதேபோல அங்க உள்ளேயே வந்து தியேட்டர் இருக்கும். அப்புறம் அங்க உள்ளேயே வந்து ஆக்டிவிட்டீஸு, கேம்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, அதனால வந்து அங்க நாங்க வந்து சடனா வந்து புக் பண்ணிட்டோம். அப்புறம் இங்க இது வந்து இல்ஃபோர்ட் இந்த ஏரியா வந்து இல்ஃபோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. ஸோ, அங்க உள்ள ஒரு மால்ல தான் இங்க ஒரு கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இந்த ஏரியால இருக்கீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அ பார்த்ததுமே போன உடனே சூஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃப்ராக்கு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸு, ஹேர் பேண்டு, அக்சஸரீஸு எல்லாமே இங்கேயே நாங்க வாங்கிட்டு போயிட்டோம். இந்த பசங்களுக்கு நானும் சின்ன வயசுலேருந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேங்க. இப்போ ஒரு வயசுல போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா அந்த வயசு ட்ரெஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இல்ல முன்னாடி இருக்கும். இல்ல 4, 5 வயசுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டிமாண்டா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும். அதே மாரி தான் இப்போவும். கரெக்ட்டா இவ வயசுக்கு வந்து தேடுறேன். ஒண்ணு முன்னாடி இருக்கு, இல்ல பின்னாடி இருக்கு. அப்ப நான் இந்த ஃப்ராக் வந்து ஒண்ணு செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க இந்த காட்டன் ட்ரெஸ் எல்லாமே. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப வின்டர் வர்றதுனால, வின்டருக்கும் சேர்த்தி போடுற மாரி இதுக்கு மேல நம்ம வந்து ஜம்பர் மாரி போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் நான் வாங்கல. ரொம்ப அளவா இருந்துச்சு 2மே. ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா ரொம்ப அளவா இருக்கு. ஏன்னா வின்டர் வரதுனால அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் வேஸ்ட்டா போயிருமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வழக்கம் போல அந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது இப்ப டிகே மேக்ஸ்ல 20 பவுண்டுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்டீல் பாத்திரமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படியாவது குண்டான தூக்கிட்டு வரலாம்னு நெனச்சேன். அப்புறம் கடைசியில பாப்பா இருந்துட்டு, "நீ இன்னைக்கு எங்கத்துக்கு வந்த? ட்ரெஸ் வாங்க தானே வந்த. அத மட்டும் பாருன்னு" சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவ பர்த்டே வந்து ஆகஸ்ட்டுங்களா, ஒரு ஒரு நாளுமே வந்து டெய்லி அவளுக்கு வந்து விஷ் பண்ணிரணும்னு சொல்லிட்டா. அப்புறம் அவளுக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். சரி சர்ப்ரைஸ் பண்றோம். நீ எல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். நான் என்னெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமோன்னு சொல்லிட்டு அவளே அமேசான்ல போய் ஆர்டர் பண்ணிட்டு, ஒரு ஒரு நாளும் வீட்டுக்கு வந்துச்சு. "நீ வந்து ராப் பண்ணிட்டு பர்த்டே அன்னைக்கு கொண்டு வந்து குடு. நான் சர்ப்ரைஸ் ஆயிக்கிறேன்" அப்படின்ட்டா. இதுதான் இன்னைக்கு அவளோட சர்ப்ரைஸு. சரி ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே பண்ணிடலான்ட்டு. பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறது வந்து முதல்லயே சொன்னேன் நெறைய பேர்லாம் கூப்பிட்டு ஏன்னா எதுக்கு இவளே வேணாம் சொல்லுவான்னா, நெறைய இந்த நான் சமைப்பேன். நானும் டயர்ட் ஆயிருவேன். இல்ல நம்ம கடையில ஆர்டர் பண்ணோம்னா கூட சரி வீட்ல கண்டிப்பா கிளீனிங் ஒர்க் அது இதுன்னு இருக்கும். ஆனா இந்த தடவ இந்த பார்ட்டி வந்து ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பார்ட்டி செலிப்ரேட் பண்ண மாரியே தெரியல. நீங்க நம்ப மாட்டீங்க. பார்ட்டி முடிச்சுட்டு நாங்க நைட் வாக்லாம் வேற போயிட்டு வந்தோம். அதாவது 9 மணி கரெக்ட்டா முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து நைட் வாக் போயிட்டு, நைட்டு ஃபுல்லா வெளில போய் நம்ம கடைகளெல்லாம் பானிபூரி அது மாரிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்.
இந்த ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். ஆனா, அத விட இது அவளுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது வந்து தர்ஷினின்னு சொல்லிட்டு தர்ஷினி டைரீஸ் தெரியுது. அவ தான் இவளுக்காக வாங்கி குடுத்தா. அப்புறம் அதில அதுக்கு ஸ்லிப்பர்ஸு, ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே. அப்புறம் மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் லண்டன் தமிழ் பொண்ணு, அப்புறம் மௌனிகா. ஸோ இது மாரி எல்லாருமே வந்திருந்தாங்க. லண்டன் தமிழ் அண்ணா மட்டும் அன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல அவருக்கு திடீர்னு அவங்க பையனுக்கு வந்து ஊருக்கு போறதுனால வர முடில. இது எல்லாமே இவங்களா அரேஞ்ச் பண்ணது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியா ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது, அவங்க இந்த அளவுக்கு வந்து இவ்ளோ தூரம் சப்போர்ட்டிவா எனக்கு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நல்லா இப்ப சம்மர் வெயிலா இருக்கிறதுனால, ரோட்ல நடக்கும்போது என்னமோ நம்ம ஊர்லயே இருக்கிற மாரியே தான் ஒரு ஃபீலா இருக்குது. இது ஃப்ளாட்ஸ்லலாம் நமக்கு கொரியர்லாம் வரும் பார்த்தீங்களா? இப்படி தான் வச்சிருப்பாங்க. நம்மளோட கொரியர்ஸ் எல்லாமே. ஏன்னா இது ஒரு 26 ஃப்ளோர் இருக்கும் இந்த ஃப்ளாட்டு. போட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருவாங்க. நமக்கு அதுக்கு ஒரு லாக்கர் இருக்கும். நம்ம வந்து நம்மளோட கொரியர வந்து எனக்கு இங்க கொரியர் ஒண்ணு வந்திருந்துச்சு. அத அப்படியே எடுத்துட்டு நாங்க வந்து கிளம்புனோம். ஷாப்பிங் எவ்வளோ நேரத்தில முடிச்சோம் சொல்லுங்க? கரெக்ட்டா 1 ஹவர் கூட இல்ல. நேரா போனோம், பார்த்தோம். 2 ட்ரெஸ்ல 1 செலக்ட் பண்ணோம். டிகே மேக்ஸ்லயும் போனோம். கட கட கடன்னு பார்த்தோம். இப்பலாம் ட்ரெஸ் செலக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா முடிச்சுர்றோம். முதல்லலாம் வந்து ஒரு துணி கடைக்கெல்லாம் போறோம்னா, ஒரு 4ஏ 6 மாரி இருக்கும். எதுக்கு இத்தன வெரைட்டி செலக்ட் பண்றோம்னு தெரியல. மேபி இப்ப நம்ம நெறைய புது ட்ரெஸ் போடுறதுனாலயோ என்னமோ, பார்த்த உடனே செலக்ட் பண்ணிர்றோம். நீங்க இது மாரிலாம் பண்றீங்களா இப்ப? ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப நேரம் எடுக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த மாரி இல்ல. அப்புறம் பாப்பாக்கு நைட்டு வந்து எல்லாரும் பர்த்டே விஷ் எல்லாம் சொன்னதும் ஒரே சந்தோஷம் அவளுக்கு. பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா தியேட்டரு. இதுவும் ஃப்ளாட்லயே இருக்கிறது. நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் நம்ம தியேட்டர் எஃபெக்ட்லயே வந்து அந்த ஆடியோ எல்லாமே இருக்கும். இந்த மாரி நமக்கு சீட்ஸ் குடுத்துருவாங்க. நமக்கு இது மாரி பசங்களுக்கு பர்த்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹையர் பண்ணி சினிமா தியேட்டர் மாரி நம்ம உட்கார வச்சு படம் பார்க்க வச்சுக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஃப்ளாட்ல இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ. ரொம்ப நல்லாயிருக்கு. பேசாம ஃப்ளாட்டுக்கே குடி போயிரலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம். பசங்களுக்கு பிரபு அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி குடுத்துட்டு, இவங்க மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தியேட்டர்ல பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. என்னதான் வீட்ல பார்த்தாலுமே, அதுவும் இல்லாம அந்த ஸ்பீக்கரு, அந்த சவுண்டு, அப்புறம் அந்த லைட் மோடு எல்லாமே ரொம்ப நல்லா அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த படம் பார்த்தது 2 பேரும். நமக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்குள்ள நாங்க வந்து ஃபங்ஷனுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இது மாரி இதுங்க வீட்ல இருந்துச்சுன்னா, நம்மளால அதெல்லாம் பண்ணவே முடியாது. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. அப்புறம் நமக்கு அந்த பார்ட்டி ஹாலுமே நமக்கு வந்து ஃப்ரீயா புக் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம். இதாங்க ஹாலு. ஸோ இந்த கெப்பாசிட்டில இருக்கும். நாங்க வந்து எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஒரு 2, 3 ஃபேமிலி அவ்வளோ மட்டும் தான் இன்வைட் பண்ணோம். ஏன்னா இது வந்து 2 நாள்ல நாங்க டிசைட் பண்ண பார்ட்டி. அதனால ரொம்ப ஹெக்டிக்கா போயிருச்சுன்னா, அப்புறம் வரவங்கள கவனிக்க முடியாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு எல்லாமே வந்து இந்த மாரி நமக்கு ஃபுல்லா அழகா வந்து இறங்கிருச்சு. நாங்க வந்து ஒரு கோக் பாட்டிலு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலு இத மட்டும் எடுத்தோம். சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கெட் பிரியாணி, அப்புறம் வந்து சில்லி சிக்கன் இது எல்லாமே வந்துருச்சு. இந்த ஹால்ல பார்த்தீங்கன்னா, கிச்சன் இருக்கு, அவன் இருக்கு, அடுப்பு இருக்கு. நம்ம வேணா காஃபி போட்டுக்கலாம், டீ போட்டுக்கலாம். பிரபு வந்து இவங்க சினிமா பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த பேக்கிங்க்கு தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு குட்டி கிச்சன் குடுத்துருந்தாங்க. ஆனா கிச்சன்ல ஏதோ குட்டி குட்டி பேசிக் திங்ஸு நம்ம வீட்ல இருந்து இந்த மத்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் சாப்பிடறதுக்கு ஒரு சின்ன ஏரியா. அதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு டிவி வேற போட்டிருக்காங்க. பசங்களும் உட்காந்து டிவி பார்த்துக்கலாம், விளையாண்டுக்கலாம். ஸோ இது மாரி. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்றது? அ நான் அவ்வளவா எனக்கு அவங்களுக்கு தெரியாது. நான் வேற ஏரியால இருக்கேன் இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே சரி, இவங்க எல்லாமே என்னோட இன்ஃப்ளூயன்சர்ஸு ஜனனி, அப்புறம் மௌனி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு, அப்புறம் நெறைய எல்லாருமே வந்து அ உடனே வந்தாங்க. எப்பவுமே நம்மலாம் ஒரு ஃபங்ஷன்லாம் கூப்பிட்டோம்னா அப்பாயின்ட்மென்ட் குடுக்கணும், முன்னாடியே கூப்பிடணும் அந்த மாரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லைங்க. ஜஸ்ட் பார்ட்டி வரணும்னு சொன்னதுமே அப்பவே கிளம்பி வந்தாங்க. ஸோ இது வந்து அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் ஏன் இது சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே புரியும். ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லணும். அவங்க அவைலபிளான்னு செக் பண்ணணும். அவங்க வரத்துக்கு அவங்க கம்ஃபர்டபுள் பார்க்கணும். நம்ம ரொம்ப ரெடியா அப்படிலாம் இல்லாம, எனக்கு என்னமோ நான் ரொம்ப ஃப்ரீயா அ ரிலாக்ஸ்டா இருந்த மாரி ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா இத நான் ஏன் இது சொல்றேன்னா, நெறைய ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு இத நான் சொல்றது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு பார்ட்டினாலே ஒரு பயம் ஆயிரும். ஐயோ! அவங்கள கவனிக்கணும், நம்ம இத சுத்தம் பண்ணணும், சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனாவே ஆயிரும். அப்பாடா நல்லபடியா முடிச்சோம் அப்படி. இது ரொம்ப ஃப்ரீயா நான் எதுவுமே பண்ணாம கேஷுவலா நான் கிளம்பி வந்தது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து வீடியோலாம் எடுத்து, ஃபோட்டோ எடுத்து ரொம்ப இது பண்ணி அவளுக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு இதே மாரி தான் பார்ட்டி ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இதே மாரி தான் நாங்க எதுவுமே சொல்ல அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து புக் பண்ணியிருந்தாங்க.
இந்த தடவையும் அதே மாரி வந்து எல்லாருமே இவங்களா ரெடி பண்ணது. ஒரு ஒரு தடவையும் இது மாரி நடக்கும்போது, நம்ம இந்த அளவுக்கு மனுஷங்கள வந்து எனக்கு காட் குடுத்துருக்குது அப்படிங்கிறத நெனச்சு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் இதான் நம்ம ஹமீத் ஃபீஸ்ட்லேருந்து நமக்கு வந்து பிரியாணி. பாப்பாவுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால வந்து இந்த சாப்பாடு ஓகே. அவளுக்கு பிரியாணினா ஓகே. பீஸா, பர்கரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால ஹமீத் ஃபீஸ்ட் அவங்களோட நம்பர் நான் போடுறேன். ரொம்ப சூப்பரா எல்லா யூகேல இருக்கிற எல்லா இடத்துக்குமே அவங்க கொண்டு வந்து டெலிவரி பண்ணிருவாங்க. அப்புறம் ஒரு சால்னா அவங்க குடுப்பாங்க. செம்மையா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இடியாப்பம், பரோட்டா, மட்டன் பிரியாணி கூட இருக்குதுங்க. அப்புறம் டெசர்ட் முதற்கொண்டு எல்லாமே குலாப் ஜாமுன், அப்புறம் சில்லி சிக்கன் நீங்க என்ன மாரி உங்களோட மெனு இருக்கோ அதுக்கேத்த மாரி பண்ணிருவாங்க. அப்புறம் வெஜிடேரியன்னாலுமே வெஜிடேரியன் அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வெஜ்ஜி சால்னா குடுத்தாங்க. அப்புறம் பரோட்டா, இடியாப்பம் வந்து வேற லெவல் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து சிலர் வந்து லைட் ஃபுட்டா லைக் பண்ணுவாங்கல்ல. டின்னருக்குலாம் ஆர்டர் பண்றீங்கன்னா, அப்புறம் தயிர் பச்சடி இது எல்லாமே கொண்டு வந்து அழகா வந்து குடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து இந்த தட்டெல்லாமே வாங்கி வச்சிருந்தோம். எல்லாமே அவங்கவங்களே போட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் எப்படி ரூமும் கிளீன் ஆச்சுன்னே தெரியல. ஆளு கட 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 கடன்னு ஒரு 20 நிமிஷத்துல தான் சொல்றேன் பார்த்தீங்களா, கரெக்ட்டா 9:30க்கு நாங்க வீட்டுக்கே வந்துட்டு நைட் அவுட்ல வேற போனோம் அதுக்கப்புறம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பார்ட்டி முடிச்சுட்டு நைட் அவுட் போறோம்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ வெட்டியா இருந்திருப்போம். ஏன்னா காலைலருந்து நாங்க எதுவுமே கிளம்பல. 5 மணிக்கு எந்திச்சு குளிச்சுட்டு பவுடர் போட்டு கிளம்பி இது வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முடிச்சுட்டு அழகா இந்த சீர்வரிசை எடுத்துட்டு போற மாரி ஆளுக்கு ஒன்னொன்னா எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போனோம். அப்புறம் பாப்பா வந்ததுமே கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாரும் அவ்வளோ கிஃப்ட்ஸு எல்லாமே அவ என்ஜாய் பண்ணா. ஃபைனலி அப்புறம் நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போனோம். ஓகேங்க. இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். லண்டன் தோழி ஹோம்ல ஷார்ட்ஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துலருந்து பேக் டூ ஸ்கூல் ரொட்டீன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் நாங்க வேல்ஸ் போறோம் முருகன் கோயிலுக்கு. என்னோட ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு ட்ரிப்போட இந்த இந்த மாசத்துலருந்து ட்ரிப்ப நாங்க முடிச்சுருவோம். ஷார்ட்ஸ் வீடியோல தான் நல்லா எனக்கு ரீச் இருக்குங்களா, கொஞ்சம் நெறைய எனக்கு வந்து இருக்கனால அதில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். லாங் வீடியோல நீங்க நெறைய எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் நெறைய நெறைய இன்ட்ரஸ்டிங்கா ஷேர் பண்றேன். டாடா! பாய்.